வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன சேலஞ்ச்? இன்னைக்கு என்ன டே? விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு என்ன ஸ்பெஷல்? கொழுக்கட்டை. இன்னைக்கு நம்ம கொழுக்கட்டை சேலஞ்ச் தான் பண்ண போறோம். எப்படி பண்ணுவோம்? நம்ம கிட்ட தான் கொழுக்கட்டை இல்லையே. அதுதான் மேட்ரே. நம்ம இன்னைக்கு கொழுக்கட்டை பண்ணி கொழுக்கட்டை சேலஞ்ச் பண்ண போறோம். ஸோ கொழுக்கட்டை பண்றது வந்துட்டு சேலஞ்ச் கிடையாது. கொழுக்கட்டை வந்து நாங்கள் சேர்ந்து தான் பண்ணுவோம். ஆனா கொழுக்கட்டை யாரு எவ்வளோ நேரத்துல எவ்வளோ சாப்பிடுறாங்க, இல்லைன்னா முதல்ல யார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறாங்க, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கொழுக்கட்டை சேலஞ்ச் தான் பண்ண போறோம். நம்ம வீடியோக்குள்ள போலாமா? போலாம். இப்போ வந்துட்டு நாங்கள் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இது ஏதோ பருப்பு பூரண கொழுக்கட்டை அப்படின்னு வந்துட்டு யூடியூப்ல ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதுதான் நாங்கள் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு முதல்ல இது என்னது, பருப்பு இருக்கு. அரை கப் பருப்பு எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம இப்போ கொதிக்க வைக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். சரியா? ஸோ உங்கள்கிட்ட குக்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இந்த சின்ன பவுலில் யூஸ் பண்ணி இப்போது தண்ணி ஊற்றணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். வீடியோ எடுக்க விடாமல் வெளியே கத்திட்டு இருக்காங்க. நான் காட்டி தரேன் உங்களுக்கு. என்னம்மா? ஸோ குக்கரில் வந்துட்டு பருப்பு வேக வச்சிங்கன்னா 3 விசில் வரைக்கும் வச்சுருக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டு இந்த இதில் ஜஸ்லி பொங்குது, நாங்கள் வந்துட்டு இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கோம். அதனால் எவ்வளோ நேரம் தெரியாது. ஓரளவுக்கு லைட்டாக தொட்டு பார்த்து வெந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் எடுத்துருவோம். அடுத்த ஸ்டெப் போகலாம். இது ஒரு சைடில் வேகட்டும். இப்போ என்னென்னா நாங்கள் வந்துட்டு 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கோம். வெல்லம் எடுக்கலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்துட்டு 1 கப்பு நாட்டு சர்க்கரைக்கு அரை கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். மாவு வாங்கிட்டோம். நாங்கள் வந்துட்டு புட்டுக்கு வறுத்து வச்சுருந்த மாவு யூஸ் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் கொழுக்கட்டை மாவு வாங்கியாச்சு. ஜெஸ்லி தான் வாங்கிட்டு வந்தா. ஸோ அது கூடவே இந்த மோல்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஹாப்பி ஹாப்பி. ஒரு சைடில் எங்கள் முஃபாசா குட்டிக்கும் டின்னர் ரெடி. ஸோ இங்கே வந்துட்டு பருப்பு வேகுது. நாட்டு சர்க்கரையும் நாங்கள் வச்சுட்டோம் ஸ்டவ்வில். ஸோ இதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ நான் டக்குன்னு இதோட ரெசிபி சொல்லிடுறேன். நீங்கள் முதல்ல பார்த்த மாதிரி பருப்பு வந்துட்டு நம்ம வேக வச்சுட்டு, இல்லை குக்கர்லன்னா ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சுட்டு அதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துடணும். இன்னொரு சைடில் வந்துட்டு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, நாங்கள் வந்து நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்துட்டு நல்லா அப்படின்னா 1 கப்பு நாட்டு சர்க்கரைக்கு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பருப்பு அதில் கொட்டி அதில் வந்துட்டு நல்லா தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் நெய் ஊற்றி கொஞ்சம் அது அந்த இப்போ பார்த்துருப்பீங்க அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம வந்துட்டு இது பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா மாவு உருட்டிட்டு இந்த மாதிரி வச்சு மோல்டில் வச்சு எடுத்துட வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான், ஒரு சிம்பிள் ரெசிபி தான். ஸோ நாங்கள் இது வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலில் வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்து தான் நாங்கள் இது பண்ணியிருந்தோம். ஸோ எங்களோட ஓன் ரெசிபி கிடையாது. இதோட நேம் வந்துட்டு ஏதோ பருப்பு பூரண இதுன்னு எதோ சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு நாங்கள் பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். நீ சாப்பிடு. சரி, கட்டியா இருக்குது. ஒயிட் செம்மையா இருக்கு. ஒன்னே உள்ள இறங்காது. வீடியோ என்னட்டா நம்ம சொல்லல. தோக்குறவங்களுக்கு மாவு அடி, அதாவது ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்க தலையை பிடிச்சிருப்பாங்க மாவுல. நல்லா இருக்கு. இன்னும் ஒன்று சாப்பிட்டா ஒன்னா வந்துட்டு
நிறைய சாப்பிடலாம். அவன் 2 ஃபுல்லா முடிக்கவே இல்லை. ஆனா செம்மையா இருக்கு கொக்கடலை. நாலாவதா? இதெல்லாம் கணக்குல வராது. எனக்கு பாரு ஒரு கொடுக்கு நீங்க ஆல்ரெடி இருக்கு. வேகல. ஆனால் சாப்பிடணும். நான் பாரு மிச்சமே வைக்கல எதுவுமே. போதும். இதெல்லாம் வேகவே இல்லை. வேகாதது சாப்பிடக்கூடாது யாருமே. உடம்புக்கு நல்லது இல்லை. 1 ஃபுல்லாக முடிச்சாலும் 1 கவுண்ட் வரும். எல்லாரும் 3 இருக்கு. இப்போ இது ஃபுல்லாக நான் சாப்பிட்டேன்னு நான் வந்துடுறேன். இது ஃபுல்லாக நான் சாப்பிட்டேன்னு நான் வந்துடுறேன். ஆக்சுவலி இதுதான் நல்லா இருக்கு. இது வந்து நல்லாவே வரல. ஏன்னா லாஸ்ட்டாக நாங்கள் வந்து அவசரத்தில் சொதப்பிட்டோம். இதுதான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு பார்ப்போம். இதுக்கே போதும் போதும் ஆயிடுச்சு. முடியலடா சாமி அப்பா. பாண்டி வர மாதிரி இருக்கு. தள்ளிப்படும். போதும். நல்ல முடியல. எல்லாம் குப்பையில போடணும். ஆஹா, அதெல்லாம் சேர்த்து மொத்தம் நீ 4 சாப்பிட்டுட்ட. அவன் முடிச்சுட்டான்னு சொல்லிட்டு அவளால முடியல. மேல 4 ஃபுல்லா சாப்பிட்டுருக்கா. ஐயோ 3 தான் ஃபுல்லா சாப்பிட்றீங்க. அவ்வளோதான் உன்னால முடியாது. என்ன முடியும்? நான் அது மாவு வலிக்கிறேன். நான் தான் வின் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா இங்க பார்த்தா இவ நல்லாவே இல்லை. 5 சாப்பிட்டுருக்கா. சுத்தமாக நல்லா இல்லை. இது இந்த மாதிரி ட்ரை பண்ணதுக்கு ட்ரை பண்ணாமலே இருந்துக்கலாம். ஆனால் இது செம்ம டேஸ்டாக இருக்குது. இது அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் காலையில் பாத்ரூமில் தான் இருக்க வேண்டியது. ஸோ உங்களுக்கு அதிகமாக மூளை இருக்குன்றதுனால இந்த மாதிரி யாருமே ட்ரை பண்ணாதீங்க. வீட்டில் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி 4 தான் ஃபுல்லாக சாப்பிடுறது சரியா? 5. இந்த இருக்கு மிச்சம். இதெல்லாம் வந்து கணக்கில் வர. அதெல்லாம் வராது. அப்போ நீ அதை அவ்வளோ சாப்பிடு. அப்படின்னா நீ 5 சொல்லலாம். இதெல்லாம் வேகவே இல்லை மாவு. இங்கே பாரு, நானும் ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஓகேவா? சேலஞ்சுனா ஒரு பீஸ்ல 1 கூட மிச்சம் இருக்கக்கூடாது. அது சேலஞ்சாகவே இருந்தாலும் நீங்கள் அதை ட்ரை பண்ணாதீங்க. அது ஃபுல்லாக சாப்பிடணும். நான் 5 சாப்பிட்டுட்டேன். நோ, அவ்வளோதான். நான் 5 சாப்பிட்டேன். நீங்களே சொல்லுங்க எவ்வளவு சாப்பிட்டுருக்கா? 4 5 அப்படின்னு. 5 சாப்பிட்டுருக்கேன். நோ, 4 தான் சாப்பிடுறா. அவங்களால அதை சாப்பிட முடியல. அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நான் முடிச்சிட்டேன்.
நான் 4 ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன். நான் 5 சாப்பிட்ருக்கேன். இது வந்து கணக்கில் வராது. இவ்வளோ மிச்சம் இருக்கு, அதனால இதெல்லாம் சேர்த்தா ஒரு கொழுக்கட்டை வந்துடும். நான் 4 சாப்பிட்ருக்கேன். இங்கே பாருங்க, ஒயிட்டில் வந்துட்டு ஒன்று தான் மிச்சம். இது வந்துட்டு நான் எதுவுமே சாப்பிடல, நல்லா இல்லை, அதனால சாப்பிடல. 5 இருக்கு. இந்த 5 இருந்துச்சு, பிச்சு பிச்சு போட்டிருக்கா. இந்த ஒயிட்டில் இவ்வளோ மிச்சம் வச்சிருக்கா, சைடெல்லாம் வச்சு. அப்போ இதுவும் ஒரு கணக்கு நான் வச்சிருக்கேன். நான் நினைச்சது ஃபுல்லாக சாப்பிடுவேன், ஆனால் ரிஸ்க் இருக்க வேணாம். ஸோ நாங்கள் 2 பேருமே ஈக்குவல். ஒத்துக்கிறியா ஈக்குவல்னு? அப்போ சரி, அப்போ நான் சாப்பிடுவேன். இன்னும் சாப்பிட நான் தான் நின்றேன், நீ தான் பாவில் முக்கணும். சரி, ஓகே ஓகே, ஈக்குவல் ஈக்குவல் மக்களே. நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறது, நம்ம வந்து உயிரோட இருக்கணும்னா இதெல்லாம் ஒத்துக்கிட்டு ஆகணும். நான் 4 சாப்பிட்ருக்கேன், அவ்வளோ 4 ஃபுல்லாக சாப்பிட்ருக்கான். நோ 4. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் இல்லை 5 சாப்பிட்றேன்னு சொன்னால் அடுத்த வீடியோ வந்துட்டு டேர் வீடியோ நாங்கள் போடுறோம் கண்டிப்பாக. ஸோ இந்த சேலஞ்ச் இதெல்லாம் முடிச்சுக்கிறோம். ட்ரா. ஓகே, அடுத்த சேலஞ்ச் மீட் பண்ணுறோம். Until then, bye bye.